அதை பத்தி பேசல. அப்படி பாயக்கூடிய தண்ணீரை பத்தி பேசுறதுனால இது பகுவிரீஹி. எம்னாம் அபிமுகம் யஸ்ய தத் என ஜலம் நபும்சகலிங்கம். நெக்ஸ்ட் மேல கதாச்சித் சன்ன சகீமுகேன சா மனோரஞ்ஞம் பித்தரம் மனஸ்வினி அயாச்சதாரண்யானி வாச ஆத்மனஹ பலோதயாந்தாய பண்ணிட்டாங்க. ஆசன்ன சகீமுகேன சா மனோரதஞ்ஞம் பித்தரம் மனஸ்வினி அயாச்சத ஆரண்ய நிவாசம் ஆத்மனஹ பலோதயாந்தாய தபஹ சமாதயி. பதச்சேர்த்தः அன்வயः கதாச்சித் மனஸ்வினி சா மனோரத். அதாவது மகளுடைய உயர்ந்த குறிக்கோளை அறிந்த பித்தரம் ஹிமவான் அவகிட்ட தன் பார்வதி தன் பக்கத்துல அவளுடைய பிரியத்தை அறிந்த தோழி வாயிலாக நேரா ஹிமவான் பார்வதி பேசுறது இல்ல, ஆசன்ன சகி முக்கியன தோழியின் வாயிலாக. எந்த மாதிரி தோழி? ஆசன்ன தன் பிரியத்தை அறிந்த அருகில் இருந்த தோழி வாயிலாக பலோதயாந்தாய தன்னுடைய முயற்சி பலன் அளிக்கும் முடிவு வரை. பாதியில கிடையாது. பலோதய அந்தாய தன்னுடைய முயற்சி பலன் அளிக்கும் வரை தபஹா சமாதையே தபம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருப்பாள். ஆத்மனஹா தன்னுடைய அந்த இதுவரை ஆத்மனஹா தன்னுடைய அரண்ய நிவாசம் காட்டில் வசிப்பதை வனவாசத்தை அயாச்சத்தை பிரார்த்தித்தார். தோழி வாயிலாக ஹிமவான் கிட்ட இந்த மாதிரி நான் என்னுடைய பலன் புரியும் வரை, என்னுடைய தபஸ் பலன் முழுமையாக அளிக்கும் வரை நான் வனவாசம் செய்ய போகிறேன் என்று பிரார்த்திக்க அலோவ் பண்ணணும். யூ ஷுட் அலோவ் மீ அயாச்சத்தை என்று நிச்சய பார்வதி கதாச்சித் அபிலாஷா விஜ்யம். அதான் தன் மனத்தில் உரிந்த, தன் மனத்தில் உள்ளதை அறிந்த தோழி அப்படின்னு இங்கே பித்தரம் தந்தைக்கும் அவ சொன்னதுனால she has understood what is in her mind. ஸ்வ அபிலாஷா அபிஜ்யம் பித்தரம் ஹிமாலயம் சமீபவர்த்தி சக்கி துவாரா. தன் அருகிலிருந்த சக்கி துவாரா, தன் அருகிலிருந்த தன் தோழி அவள் முகமுக அவள் வழியாக வரரூபேன, எனக்கு ஒரு வரம் கொடுக்கிற மாதிரி, வரரூபேன சிவபிராப்தி பர்யந்தம், நான் சிவனை அடையும் வரை. ஸ்லோகத்துல கொடுத்திருக்கிறது என்னுடைய தபம் பலன் கொடுக்கிற மர பலோதயாந்தாய, பலன் கொடுத்து முடியும் வரை. இங்க ஓப்பனா பவார்த்தா சிவபிராப்தி பர்யந்தம், சிவனை அடையும் வரை தபஹா கர்த்தம், தபம் செய்ய ஸ்வஸ்ய வனநிவாசம் பிராப்தேதி,
பிரார்த்தித்தவதி. ஸோ என்னுடைய வனவாசத்தை, வனத்துல போய் தபம் செய்வதை அனுமதியுங்கள் என்று பிரார்த்தித்தவதி, பிரார்த்திக்கிறாள். பதார்த்தः மனஸ்வினி ஸ்திர சித்தா. ஸோ திடமான சித்தமுடையவள். ஃபலோதயே, ஃபல உதய, ஃபல உற்பத்தி, ஃபலோத்பத்தி. ஆசன்ன ட்ரஸ்டட்னு சொல்லலாம், தன்னுடைய இஷ்டத்தை அறிந்த அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆசன ட்ரஸ்டட். சமீபே உபஸ்தித, ஸோ பக்கத்தில் இருந்த. இந்த ஆசன்னங்கிறதுக்கு எகைன் நிறைய மீனிங்ஸ் இருக்கு. சமீபே உபஸ்திதங்கிறது இங்க கொடுத்துருக்கு. ஆனா இஃப் யூ கோ டு த டிக்ஷனரி, ட்ரஸ்டடுங்கிற மீனிங் இருக்கு. இங்க ட்ரஸ்டடுங்கிறது மோர் ஆப்ட், அதனால ஐ டுக் த வேர்ட் அஸ் ட்ரஸ்டட். தப சமாதையே, தபஹ சமாதையே, தப்போ நியமார்த்தம், என்னுடைய தபசுக்காக. பதார்த்தா, இங்கேயும் நிறைய சமாசங்கள் இருக்கின்றன. மனோரதஜ்யம், மனோரதம் ஜானாதி இதி மனோரதஜ்யः. உபபத சமாசம், கிரியாபதம் ஜானாதி இருக்கு. மனோரதம் ஜானாதி இதி மனோரதஜ்யः தம். மனோரதஜ்யம் ஃபலோதயாந்தாய, ஃபலஸ்ய உதயः ஃபலோதயः. ஃபலஸ்ய உதயः, நம்ம சிம்பிள் டிரான்ஸ்லேட் உதயகனா உதயமாகும் வரை இல்லை. பட் அதனால்தான் அங்க மேல ஸ்லோகத்துல பலோதய அந்தாய அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்திருக்கு. ஸோ பலன் கொடுக்கும் வரை. பலசிய உதயகா சஷ்டி தத்புருஷன் நமக்கு தெரிஞ்சது. ஸோ இது சமாசம் ஆயிட்டு, ஒரு ஃபர்ஸ்ட் சமாசம் ஆயிட்டு. பலோதயா, பலோதயா அந்தஹ எஸ்ய, அதான் ஃபலோதயாந்த, ஃபலோதயாந்தஹ தஸ்மை. பகுவிரீஹி நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா இது தஸ்மை ஃபலோதயாந்தாய தபஸ் சமாதயே, தபஹ சமாதிஹி இதி தபஸ் சமாதிஹி ஷஷ்டி தத்புருஷம் தஸ்மை. அப்புறம் தபஹ சமாதயே அரண்ய நிவாசம், அரண்யே நிவாசः, அரண்ய நிவாசய தம். சப்தமி, அரண்யேன்னு இருக்கு. ஸோ இது சப்தமி தத்புருஷம். நமக்கு தெரிஞ்சது போன இதுலயே பார்த்தோம். மனஸ்வினா மனஹ அஸ்ய அஸ்தி இதி அவ்யயீபாவ சமஸ்தம். போன இதுலயே பார்த்தோம். மகோதயா, இதுல இருந்து ரெண்டு மகோதயா. ஒண்ணு சமாதியை தபாசக சமாதி அது ஒண்ணு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தபக சமாதி தஸ்மை அது ஒண்ணு கொடுத்துருக்கு. என்னது இது? இதுவும் ஒன்னே ஒண்ணுதானா? தபஸ் சமாதிங்கிறது ஒரு மேல பக்கம். மகோதயா பலோதயாய இருக்கு இல்ல. சமாதிஹி தஸ்மை, தபஹ சமாதிஹி, அது ஒரு சமாசம். அதனால தபசக சமாதி, தபசமாதிங்கிற சமாசம் எப்படி வந்ததுன்னு சொல்லியாச்சு. தபஸ் சொல்லுங்க. அவ்யய பாவி தானே இது? இத்தின்னு வந்தா தபசக கேக்குதா மகோதயா நான் பேசுறது? தபசக சமாதி இதி சமாதிஹி இதி அப்படிங்கிறது அவ்யய பாவி சமாசமா? என்ன சமாசம் கேக்குறேன். இதுவும் தபசக சமாதி, இது விசேஷ கர்மதாரிய கூட வரலாம். எப்படின்னா
சமாதிங்கிற நிலைமை அது தபசுடனுடைய முடிவு. தபசகாங்கிறது அந்த இடத்துல சக்தி, தபசினுடைய முடிவு. இத்தி நார்மலா இந்த சமாசங்கள்ல முடியும் போது இத்தின்னு முடிச்சு அந்த சமாசத்தை எக்ஸ்பிளைன் பண்றது உண்டு. சோ அந்த ரூல் இத்தின்னு வந்தா இந்த சமாசம் எடுத்துக்க முடியாது. தபசகா சமாதி, தபசினுடைய முடிவு என்று. சோ இது சஷ்டி புருஷ கர்மதாரிய விசேஷ கர்மதாரிய சமாசம் அப்படியும் வரலாம். இது அதனால்தான் தபசகா சமாதி சஷ்டி தஸ்மை, அதில் அதனுடைய இத்திங்கிற ஒரு வார்த்தை வேற வேற மாதிரி இந்த புக்ல, இந்த எஸ்பெஷலி இந்த புக்ல இத்திங்கிறது ஒரு வார்த்தை இல்லாட்டி ஒரு சமாசம் முடியறதுக்கு she is using the word இத்தி, அதனால் அப்படிங்கிற அர்த்தத்துல. மற்றபடி தபசகா சமாதின்னு சொன்னா சஷ்டி தான் வருது. ஓகே மகோதயா, தன்யவாதம். அரண்யவாசம் சொல்லியாச்சு. மனஸ்வினி மனகா அசை. இப்போ இந்த மனஸ்வினிங்கிற இடம் இங்கதான் பார்த்தது. மனஸ்வினி மனஹா அஸ்ய அஸ்தி இதி அப்படின்னு அந்த இந்த இப்படி முடிவதனால் இந்த சமாசம் அவ்விய பாவம் அப்படின்னு முன்னாடி ஒரு இதுல பார்த்திருக்கேன் இதே புக்ல. நாம அந்த இதிங்கிறத ஒரு முடிவுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்காக வருவதினால் மனஹா அவளிடம் இருக்கிறது என்பதால் மனஸ்வினி அப்படின்னு முடிச்சிட்டு அவ்விய பாவம்னு வர்ற மாதிரி அந்த ஃப்ளோல he gives only like this. நீங்க சொல்றது இந்த புக்ல எதை மீன் பண்றீங்க? அதாவது நான் இந்த குமார சம்பவத்துல 2-3 இடத்துல இந்த நாம எர்லியர் படிச்சும் போது இந்த இதிங்கிறத ஒரு சமாசத்தை க்ளோஸ் பண்றதுக்காக சொல்றது இல்லை. இங்க இந்த குமார சம்பவத்துல 2-3 இடத்துல இது வந்தாச்சு. இதிங்கிறது சமாசத்தை முடிச்சு அதனாலங்கிற அர்த்தத்துல. பட் இப்போ மனஸ்வினி அஸ்ய அஸ்தி அவிபாவ சமாசம் முடிஞ்சு போச்சு. இங்க அந்த மனஸ்வினிங்கிற வார்த்தை என்பதால் மனசக அஸ்ய அஸ்தி இதி மனஸ்வினி, இந்த மனஸ்வினி கொண்டு வந்த ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் முடிஞ்சு அது அவிபாவம் சமாசங்கிற அர்த்தத்துல இங்க 2-3 இடத்துல பார்த்திருக்கேன். இல்ல பாத்துக்கேன்னா அந்த விக்கிரக வாக்கியம் பார்த்திருக்கேன். விக்கிரக வாக்கியத்துல நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க மாதிரி இல்ல புக்ல விக்கிரக வாக்கியம் கொடுத்திருக்கு. சமாசம் பேர் கொடுக்கல பிவிஎம் புக்லயா? ஆமா, அந்த மனஸ்வினியை காமிக்கிறேன்ப்பா. கொடுத்திருக்காங்க மகோதயா, அதான் புரியவே இல்லை. இல்ல எத்தனையாவது ஒரு நிமிஷம் இருங்க, எத்தனையாவது பக்கம்? 43 ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி புக்கு பார்க்கல, அதனால நான் பார்க்க ஒரு நிமிஷம். 43. ஓகே. ஓ இதான் முதல்ல கொடுத்த பிரிண்ட் அவுட்டை விட இது வித்தியாசமா இருக்கு. ஓகே, நான் அந்த பிரிண்ட் முதல்ல கொடுத்த பிடிஎஃப் தான் பார்த்தேன். ஓகே ஓகே, இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன் இருக்க போல இருக்கு. கொடுக்காம விட்டுட்டாங்க. அதையும் கொடுத்துருந்தா ஒரு சம்பூர்ண இது அந்த சத்யபராமாயணம் மாதிரி நானும் தேடி தேடி பார்த்தா ஒண்ணுமே. ஓ இதுலதான் கொடுத்துருக்காங்க இப்படி தபசக சமாதி. ஓகே, தஸ்மை அதே 2-3 கொடுத்துருக்காங்க. தபசமாதையே தபசக சமாதி சபகி தபக சமாதி தஸ்மை. இல்ல ரெண்டு சொல்லுங்க பாருங்களேன். மனோரதம் ஜானாதி இதி மனோரதஞக. மனோரதம் ஜானாதி என்பது மனோரதஞக. அப்புறம் தம் மனோரதஞம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கு. இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான். இது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது அது பக்கத்துல தமிழ் மட்டும் போட்டிருந்தா போரும், வேற எதுவும் தேவையில்லை. அதுக்கு அடிச்சிருக்கிறது நீங்க அடிச்சிடுங்க, மனோரதஞம்ன்றது அடிச்சிடுங்க. அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான்.
அது மறுபடியும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அது பிராக்கெட்ல இக்னோர் தட் பிகாஸ் இட் ஒன்லி மீன்ஸ் உபபத சமாசார தான் அங்க ஜானாதி இதி அவ்வளவுதான். வேண்டாமா பின்ன மனோரதைஞ தம்னு வெறும் தம் போட்டு நீங்க ஃபுல் ஸ்டாப் போடணும், இல்ல ஒரு தண்டம் போட்டுருங்க. மனோரதஜ்ஞஹ அப்படின்னு முடியுது. அதுக்கு இரண்டாவது துத்தியா விபக்தி ஏகவச்சனம் வரும் பொழுது தம் அப்படின்னு வரும், புல்லிங்கத்துல இருக்கிறதுனால. புரியுறதா? டவுட் இருக்கா? விக்கிரக வாக்கியம் இப்ப என்ன எழுதுறது? மனோரதம் ஜானாதி இதி கமா தம் கமா தம். ஆமா, அது ரெண்டாவது விபக்தின்னு காமிக்கிறதுக்கு தம் போடணும் மகோதயா. தானே மகோதயா? அவ்வளவுதான். மனோரதம் ஜானாதி இதி அது வந்து எதுக்கு விக்கிரகம்? மனோரதத்துக்கு விக்கிரகம். மனோரதஜ்ஞம் அப்படின்னு சொல்லும் பொழுது கமாத்தம். இதுல என்ன சந்தேகம்? சர்வநாம பதம் அந்த எந்த இடத்துல வந்திருக்கோ அந்த சமாசத்துக்கு வரக்கூடிய விபக்திக்கு அனுசரிச்சு அந்த இதை எழுதுறது. உமா மாதா டவுட் ஒன்னும் இருக்கா? இல்ல மகோதயா. ஓகே மங்கையர்கரசி மாதா? இல்ல மகோதயா. அது ஓகே. நெக்ஸ்ட் வேற எதுல டவுட் வருது? நல்ல வேற நீங்க சொன்னதுனால தான் புக்கே பாக்குறேன் தெரியுது. இதுல வந்து இருக்குது டிஃபரண்ட் ஃப்ரம் வாட் ஐ ஷேர்ட். ஆக்சுவலி இது இன்னும் கிளியர் ஆகிறதுக்கு இந்த மனஸ்வினி உதாரணம் எடுத்துருக்கேன். மனஹா அஸ்ய அஸ்தி இதி மனஸ்வினி. அந்த இது ஃபுல்லா சென்டென்ஸ் அது இங்க இது எதுல இருக்கு? இங்க இருக்கா மனஸ்வினி? அது வந்து ஸ்ரீலிங்கம் தானே மகோதயா? மாத்தியா மகோதயா? மனஸ்வினி தீர்க்கமா இருக்கனால ஸ்ரீலிங்கம். மனஸ்வினி பிதரம் மனஸ்வினி அயாச்ச மனோரதஜ்ஞம் பிதரம் மனோஸ்வினி ஸ்திரீலிங்க பதம். இங்க ஸ்திரீலிங்க பதம் நினி. மகோதயா ஸ்திரீலிங்க பதம். ஆமா மகோதயா. இப்ப பிரிச்சு எழுதணும்னா மனக எஸ்ய அஸ்தி சா அப்படி போடணுமா இல்லையா? இங்க என்ன கொடுத்துருக்கு? இல்ல மனஸ்வினி. ஆமா, அதுதான் நம்ம மனஸ்வினி. அப்ப இங்க என்ன விக்கிரக வாக்கி கொடுத்துருக்கு? அந்த இன் இதுல நம்ம அந்த இனி இது குணக அஸ்ய அஸ்தி இதி குணி குணி. சோ அதை கொடுத்துட்டான்னு தனம் அஸ்ய அஸ்தி இதி தனி. அது ததிதாந்தம். அதுதான் இதுங்க. திஸ் இஸ் நாட் a சமாசா. ததிதாந்தம் இதி அப்படி இத்தின்னு வர்றதுனாலயே வந்து அது சமாசாவா இல்ல உபபதமான்னு சொல்றது வந்து முட்டாள்தனம். And I am using very stronger words just to ensure the point is very clearly conveyed. Please do not get confused just because a word iti is used. That would be a foolishness on our part. Do not get misled by that. நெக்ஸ்ட் ஏழாவது அந்த இல்ல இது முழுக்க புரிஞ்சதா? இல்ல இதுல என்ன டவுட்னா இது பாசிட்டிவா போகும். ஏன்னா எல்லாமே இதே மாதிரி தான் வரும். இந்த குமார சம்பவத்துல எல்லாமே இப்படிதான் இருக்கு. இதுல சௌத்திய பெருமானத்துல இப்படி பார்க்கல. இல்ல தபசமாதிந்தக்க தபக
தபசக சமாதி நீங்க வந்து சஷ்டி தத்புருஷத்துல கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க முதல்ல. அதுக்கப்புறம் தஸ்மைன்னு கொடுத்துருக்காங்க. அந்த சமாசத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எழுத்து வந்து எக்ஸ்ட்ராவா நிறைய எழுத்து இருக்கு. நீங்க வந்து கட் பண்ணிடணும். தபசமாதையே அப்படின்னு சொல்லும் பொழுது விக்கிரக வாக்கியம் ஸ்டாப்ஸ் வித் தபசக சமாதிஹி இதி கமா தஸ்மை. அவ்வளவுதான். அந்த எல்லா எழுத்துமே அடிச்சிருந்தாங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகுது. அதனாலதான் வந்து கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, இது நம்ம சரியா புரிஞ்சு போன்றதுக்காக டைம் செலவு பண்றோம். இந்த தபஹ சமாதியை 2 தடவை எழுதியிருக்காங்க. அதனாலதான் நமக்கு கன்ஃபியூஷன் வருது. மனோரதஜமும் வந்து 2 முறை எழுதியிருக்காங்க. 2 முறை எழுத வேண்டாம், எழுதுனா கன்ஃபியூஷன் தான் வரும். மனோரதம் ஜானாதி இதி கமா தம், அதோடு முடிஞ்சது. வேற எக்ஸ்ட்ரா எழுத்து முன்னாடி பின்னாடி இருக்கிறதுல அடிச்சிடணும், இல்லைன்னா நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்துகிட்டு தான் இருக்கும். ஒரே நிமிஷம். ஃபலோதாயாந்தாய அது ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கு. பலசிய உதயக ஃபலோதயக எழுதி, ஃபலோதயக அந்தஹ எஸ்ய சக எழுதி, ஃபலோதயாந்தஹ தஸ்மை எழுதி, திருப்பி ஃபலோதயாந்தாய அப்படின்னு திருப்பி கொடுத்திருக்கு. இல்ல ஒண்ணுன்னா பாப்போம். மனோரதஜம் இல்ல அந்த ரிப்பீட்டிஷன் வருதுங்கிறதுக்கு எல்லா இடத்துலயும் வருது. மனோரதஜம் மனோரதம் ஜானாதி இதி போட்டுட்டு காமா தம், அதுல இருக்க மனோரதஜக அடிச்சிருங்க. மனோரதஜம் திருப்பி வருது, அதையும் அடிச்சிருங்க. அந்த எழுத்து எல்லாமே அடிச்சிருங்க. இவ்வளவு எழுதுனா போறோம். இதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா நீங்க எழுதுனீங்கன்னாக்க unless you we should don't get confused-ன்றனாலதான் வந்து மத்தெல்லாம் அடிச்சிட சொல்றேன். ஏன்னா இதே ஸ்ட்ரக்சர் தான் மத்த இடத்துலயும் ஃபாலோ பண்றாங்க. ஓகே மகோதயா. உமாமல்ல இதுல வரல. சம்கேஸ்வர ராமாயணத்துல இந்த மாதிரி வரல. இல்ல, that is okay. I mean whether it is given there or not, இவ்வளவு எழுதுனா போறோம், மத்ததெல்லாம் எழுத வேண்டாம். ஏன்னா சம்ஷேப ராமாயணம் is a copy of whatever was given in the குடும்ப சாஸ்திரி புக். சென்ட்ரல் சன்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியினுடைய புக், திருப்பதியில போட்ட புக்கினுடைய காப்பி அது. Letter by letter it is a copy of that. That is why it comes like that, and that is correct. அந்த வெப்சைட் கூட நமக்கு இருக்கு, நம்ம வேணும்னா பாத்துக்கலாம். So that is இங்க வந்து நீங்க அதே மாதிரி பலசிய உதயக, அதுக்கப்புறம் அது வந்து பலோதயக, அதுக்கப்புறம் பலோதயக அந்தஹ எஸ்ய சஹ, பலோதயா அந்தஹ தஸ்மைன்னு கொடுத்துருக்குல்ல. அப்ப என்ன பண்ணணும்? பலோதயக அந்தஹ எஸ்ய சஹ கமா தஸ்மை. ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்படி எழுதுனா ஒன்னும் இது கிடையாது, தப்பு கிடையாது. ஏன்னா தே ஆர் எக்ஸ்பிளைனிங் பலோதயாந்தக எப்படி வருதுன்னு சொல்றாங்க. அப்புறம் தஸ்மைன்னு சொல்லும் பொழுது இட் பிகம்ஸ் ஆய அப்படின்னு சொல்லிட்டு சதுர்த்தி விபக்தியில வருது. ஆனா அந்த அளவுக்கு நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அந்த எழுத்து எக்ஸ்ட்ரா வேர்டிங்ஸ் இல்லாம பலோதயக அந்தக எஸ்ய சக கமா தஸ்மை, பாக்கி எக்ஸ்ட்ரா இருக்கிற பலசிய உதயக பலோதயக எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். நம்ம கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கணும் அப்படின்னா இப்ப மகோதயா என்ன சொல்றாரு, எங்க சங்கேப ராமாயணத்துல அவங்க அப்படி கொடுக்கல, ஆனா இங்க இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ரெண்டும் ஒரே ஸ்டாண்டர்டா இருக்கணும், ஒரே மாதிரி பண்ணணும். நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கணும்னா மத்த எல்லாம் எடுத்துருங்க. அப்பதான் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. ஏன்னா நம்ம அதையும் படிக்கிறோம் இதையும் படிக்கிறோம், இதுல எது ரைட்டுன்னு கன்ஃபியூஷன் வரும். இப்படிதான் எழுதணுமா இல்ல அப்படிதான் எழுதணுமான்னு கன்ஃபியூஷன் வரும். கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்கு ஒரே ஸ்டாண்டர்டா பண்ணுங்க, தப்பு வராது. இதுக்கு தப்பு மார்க் போட மாட்டாங்க யாரும். திஸ் இஸ் ஹவ் நீங்க சமாசா புக்ல எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாலும் இப்படிதான் இருக்கும். இல்ல வேற எந்த புக்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்க புக்ஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் இப்படிதான் எழுதிருப்பாங்க. கமெண்ட்ரியில இப்படிதான் எழுதிருப்பாங்க. ஏன்னா ஒரு சமாசான்றது வந்து காளிதாசனுடைய இதுலயோ மற்றதுலயோ வந்து 4-5 சமாசா வரும். ஒரே ஒரு பதம் தான் இருக்கும். அதுல வந்து முதல்ல சஷ்டியில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது உபபதத்துக்கு போய் அதுக்கப்புறம் அது பகுடி எல்லா இதுவும் நடக்கும், சர்க்கஸ் நடக்கும். அது ஒன்னொன்னும் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டு 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 சொல்லி கொடுத்துட்டு திருப்பி அந்த இங்க சஷ்டி வந்திருக்கு, தத்புருஷா வந்திருக்கு, இங்க கர்மதாரைய வந்திருக்கு, இங்க உபபதம் வந்திருக்கு, இங்க பகுபிரீதி வந்திருக்கு அப்படின்னு ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டு போலாம். ஆனா
அந்த எழுதும் பொழுது அந்த 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 கன்ஃபியூஷன் நமக்கு வரக்கூடாது. மனசுல கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கணும் அப்படின்னாக்க இப்ப நம்ம சொன்ன மாதிரி பண்ணிக்க போறோம். மனோரதம் ஜானாதி இதி கமாத்தம் பலஸ்ய உதயஹ அந்தஹ யஸ்ய சஹ கமா தஸ்மை. மகோதயா இந்த இதில் போடுற மாதிரி பதப்பரிச்சயம் போடுற மாதிரி இல்லாட்டி மேத்ஸில் ஸ்டெப் எழுதுகிற மாதிரி வரிசையாக எழுதுனா இந்த கன்ஃபியூஷன் வராது. அதே இந்த லெட்டர் ஆமா ஆமா ஒரு இப்ப 4 வேர்ட் இருக்குன்னா அதுல 3 சமாசா இருக்குன்னு அர்த்தம். 2 வார்த்தை வந்ததுனாவே அதுல ஒரு சமாசா, 3 வந்து நிறைய வருது. n-1 பின்னாடி நிறைய நீங்க சொன்னது ஒரு வார்த்தை, பெரிய வார்த்தை கொடுத்து பின்னாடி வருது. அது எப்படின்னாக்க அந்த அந்த ஒரு செய்யுள்னா அந்த செய்யுள்ல வந்து 4 பாதமா பிரியும் இல்ல. சில இடத்துல என்ன வரும், 2 பாதமும் சேர்ந்து ஒரே வார்த்தையா வரும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 5, 6, 7 சமாசா ஒன்னா சேர்த்தி ஒண்ணு வந்துருக்கும். இத்திரேத்திர துவந்தம் வர்றது ரொம்ப சாதாரணம். இத்திரேத்திர துவந்தம் வர்றது, சமாஹார துவந்தம் வர்றது சாதாரணம். ஆனா இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடா வரும். சஷ்டியில ஆரம்பிச்சு உபபதத்துக்கு போய் அப்புறம் பகுவிரிக்கு போய் இந்த மாதிரி மாறி மாறி எல்லாம் வரும். அப்படி வர பட்சத்துல நீங்க கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கணும்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா எழுதுங்க. ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்பா எழுதும் பொழுது திருப்பி அந்த வார்த்தையை நீங்க போட்டீங்கன்னா as long as you don't get confused it is okay. But if you are getting confused and if you are comparing with what is given in Sankshepa Ramayanam, எது தேவையோ அது மட்டும் எழுதுங்க. தேவையில்லாத விஷயத்த அடிச்சிருங்க. ஏன்னா மனோரதம் ஜானாதி இதி கமாத்தம் அப்படி போட்டா போதும். பக்கத்திலேயே மனோரதஜ்ஞன்னு கொடுத்துருக்குன்னா if the word is மனோரதஜ்ஞ then you write this. மனோரதஜ்ஞம்னு த்விதியா விபக்தி ஏகவசனத்துல வர்றது காரணத்தினால தம்னு போட்டிருக்கு. தம்னு போட்டதுனால இது என்ன ஆகுது, மனோரதஜ்ஞம் அப்படின்னு வருதுன்றது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அவங்க. நம்ம ஒரு யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிட்டோம்னா எக்ஸாம்ல அவங்க குமார சம்பவம் கேட்டாலும் சரி, சங்கேப ராமாயணம் கேட்டாலும் சரி, இது இதுல இருந்து வருதா இல்ல அதுல இருந்து வருதா நம்ம புக்கை போய் தேடி பார்த்தா எழுத முடியும். ரைட் இன் ஒன் காமன் வே. அதனால அந்த ஒரு காமன் வே நம்ம வச்சுப்போம். அதாவது தப்பு வராது, தப்பு போட மாட்டாங்க. க்ஷம்யதாம். அரண்ய நிவாசம்னு அதே போட்டுருக்கு. அரண்யே நிவாசக, அரண்ய நிவாசக. தம் கமா போட்டு தம் போட்டா போறோம். ஏன்னா அரண்ய நிவாசம் அப்படிங்கிறது தனியா புதுசான ஒரு சமாசம் கிடையாது. தட் இஸ் ஒன்லி a விபக்தி ரூபம் ஆஃப் அரண்ய நிவாசக. அரண்ய நிவாசகன்றது ஒரு பதம் ஆயிடுச்சு. சமாசா சேர்ந்ததுனால அது சேர்ந்து சமாசம் இஸ் ஆல்சோ a பதம். அதுல எவ்வளவு வார்த்தை வந்தாலும் it becomes one பதம். தட் பதம் again can have a விபக்தி ரூபம். இது துதியா விபக்தி ரூபம் தம்னு வருது. This is not a new சமாசம். இதுக்கு மேல கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நான் நம்புறேன். இல்ல மகோதயா, புரியுது இல்ல மகோதயா? ஆமா மகோதயா. ஓகே. ஆமா. அதானுரூப மகோதயா நீங்க என்ன கிளாஸ் வச்சிருக்கீங்க? என்னமா? 6 வரைக்குமா கிளாஸ் டைம் போட்டுருக்கீங்க? 6 நீங்க யாரும் பாக்குறது இல்லையா கிளாஸ்? 15 வரைக்கும் போட்டுருக்கீங்க. நீங்க பாருங்க நல்லா. மகோதயா அவ்வளவு நேரம் வேணாம் மகோதயா, எல்லாருமே வரல. 1 hour முடிச்சிடலாம். அவங்க வரும்போது எக்ஸ்ட்ரா லஞ்ச் வச்சுக்கலாம். நம்ம விடுவிடுன்னு முடிச்சுட்டே போயிட்டோம்னா அப்புறம் அவங்களுக்காக திரும்ப யார் ரிவிஷன் பண்ணுவோம்? நாம எங்க கிட்ட போறோம். We wanted to do 10 per day. We are going very slow only. ஆமா, அவங்க வரலன்னு தானே மெதுவா போறோம். 601 தான குரூப் பேரு. ஓகே 601 10 போட்டுருக்கீங்க. அது என்ன போட்டுருக்கு? டைம் படிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். படிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். 4:30 ல இருந்து 6:15 வரைக்கும் போட்டுருக்கீங்க மகோதயா. எங்க போட்டு நீங்க படிக்க பார்க்கலாம். படிச்சுட்டு சொல்லுங்க. பார்த்தேனே. இப்ப மறுபடியும் ஓபன் பண்ணி பாருங்க. இதுதான் கன்ஃபியூஷன். 4:30 போட்டுருக்கா, 5:30 போட்டுருக்கா, ஒருத்தர் 5:30ன்றீங்க, ஒரு 4:00ன்றீங்க. 4:30 மகோதயா, 4:30 PM to 6 PM. அத்யதனாப்ய எங்க போட்டுருக்கு? அத்யதனாப்ய அபியாச வர்க்கः 4:30 PM to 6:30 PM. 6:30யா? 6 PM 6 6:15 6:30 6 o'clock 6 o'clock தானே? 6 o'clock. ஆமா ஆமா. So it is 6 o'clock only. That's what I meant. அதனாலதான் சொல்றேன், நீங்க அது படிக்கிறதே இல்ல. நம்ம
அதுல என்ன போட்டிருக்கு நம்பர்ஸ் நம்ம படிச்சோம்னா தான் நமக்கு வந்து இனிமே சூத்திர நம்பர்லாம் இனிமே நம்ம வந்து சொல்ல வைக்கணும். அப்பதான் நமக்கு வந்து படிக்கிற ஹேபிட்டே வரும். அதனாலதான் நான் இப்ப எனக்கு ஈஸி 6 எழுதுறது வந்து ரோமன் லெட்டர் எழுதுறது ஈஸி. நான் கஷ்டப்பட்டு இது எழுதுறது காரணம் நம்ம வந்து பிராக்டிஸ் ஆகணுன்றதுக்காக தான். அதனால அது கொஞ்சம் தயவு செஞ்சு கரெக்டா பாருங்க. முன்னாடி நாள் போட்டிருந்தது 5:30 to 6:45. முன்னாடி நாள் போட்டு எவ்ரி டே இட் இஸ் டிஃபரெண்ட். பிகாஸ் இதெல்லாம் we are adjusting for ஜெயந்தி மாதா's sake. ஓகே, நீங்களும் கிளாஸ் முடிஞ்சு வரீங்க. 2 மணிக்கு வர முடியாது, 3 மணிக்கு வர முடியாதுனாலதான் we are adjusting. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இல்ல உமா மாத்த நீங்க சொல்றீங்களா இல்ல மங்கைய பேசி மாத்த சொல்றீங்களா? ஒரே அடியா அவரே சீடா காலேஜ்ல டயர்ட் ஆகாம நீங்க அதே நான் வாசிக்கிறேன். ஆனால் நான் ஸ்மாராக தான் வாசிக்கிறேன். சரி வாசிங்க. அதானுரூபாபி நிவேஷ தோஷினா கிருதாப்ய அனுஜா குருணா கரீயசாம் பிரஜாசு பశ్చాத் பிரதிதம் ததாக்யயா ஜகாம கௌரி சிகரம் சிகண்டிமத். படிக்கணும். கிளாஸ் வரதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிடுங்க இப்ப நல்லா. அதனால கரெக்டா வந்து அர்த்தம் தெரிஞ்சுட்டு படிச்சீங்கன்னா இன்னும் நல்லா வரும். படிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, படிங்க. ஓகே மகனே. அதானுரூபாபி நிவேஷ தோஷினா கிருதாபி அனுஜா குருணா கரீயசா பிரஜாசு பశ్చాத் பிரதிதம் ததாக்யயா ஜகாம கௌரி சிகரம் சிகண்டிமத். நீங்க படிக்கும் பொழுது கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடியே எப்படி உமா மாதா ஜெயந்தி மாதா முதல்ல பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இப்ப நம்ம ஸ்ரீநாத் மோதிய படிச்சுட்டு வர மாதிரி நீங்க முன்னாடியே படிச்சுட்டு வாங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஈஸி ஆகும். ஓகே மாரியா, சரி நான் பண்றேன் மாரியா. தன்யவாத் மாதா. மகோதய கண்டினியூ பண்ணுங்க. ஷம்யதாம் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம அபியாசம் கொடுக்கும். எக்ஸ்பிளேஷன் படிக்கிறீங்களா? படிங்க. மகோதய ஸ்ரீநாத் மோதிய தான் சொல்றாரு. இல்ல, நான் தமிழ்ல அர்த்தம் சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க அந்த அன்வய படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. ஏன்னா அர்த்தம் தெரிஞ்சு படிக்கும்போது அப்படியே புரிஞ்சுட்டே வரும். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, முதல்ல மயில்கள்லாம் செகண்டிமத்துனா மயில்கள்லாம் நிறைய இருந்தது ஹிமாலயஸ்ல. சோ அதனால அந்த சிகரத்துக்கு வேறு பேர் இருந்தது. மயில்கள் அதை அனுசரிச்சு பேர் வச்சது. கௌரி பார்வதி அங்க தபஸ் போனதுனால அதுக்கப்புறம் அது கௌரி அப்படிங்கிற கௌரி சிகரம்ங்கிற மாதிரி பேர் வந்துடுது. அதுக்கு முன்னாடி ஹிமவானுக்கு தன்னுடைய மகள் அவளுடைய ரூபத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு உயர்ந்த நோக்கத்தை நோக்கி போறதுனால தோஷினா சந்தோஷப்பட்டார். அததான் அது கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு அனுமதி கொடுக்கிறார். சோ அததான் இந்த ஸ்லோகத்துல சொல்றது. இப்ப படிங்க, உங்களுக்கு மெதுவா படிக்கும் போதே புரியும். अस्तु महोदय. पदच्छेदन अथ अनुरूप निवेशतोषिना कृत अभ्यनुज्ञा गुरुणा दरीयसा प्रजासु पश्चात् प्रतिथं तत् आख्यया जगाम गौरी शिखरं शिखमण्डिमत्. மயில் நம்ம முருகனை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். எவ்வளவு ஸ்தோத்திரம் படிச்சிருக்கீங்க.
நம்ம திருச்செந்தூர்ல ஆதிசங்கர் எழுதுற பாட்டுல ஞாபகம் இருக்குல்ல, செகண்ட் இயர் நார்மலா நம்ம சொல்றதுதான். தமிழ் வர பாட்டுலயும் செக்கினாகனா மயில். புத்திமத்துன்னு சொல்றோம் இல்ல, அந்த மாதிரி மதுப்பு 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 பத்தி மதுப்பு வந்திருக்கு அந்த இடத்துல. படிச்சு முடிச்சிருக்கீங்களா இல்ல அன்வயம் படிக்கிறீங்களா? அன்வயக அத்த கௌரி அனுரூப அபினிவேஷ தோஷினா தரியசா குருணா கிருத அபியனுஜ்ஞா சதி பச்சாத் பிரஜாசு சதாச்யயா பிரதிதம் சிகண்டிமத் சிகரம் ஜகாம. பாவார்த்தம் பார்வத்யாக பிரார்த்தனாம் ஸ்ருத்வா சந்துஷ்டः ஹிமாலயः பார்வத்யை தபः ஆச்சரித்தும் அனுமதிம் தத்தவான். हिमालस्य आज्ञया पार्वती तपः सिद्धयर्थं कचुर मयूरयुक्तं शिखरं जगाम. பார்வதியாக சித்தி அர்த்தம் எப்படி வந்திருக்கின்றது கொஞ்சம் நிதானமா படிச்சு பாருங்க. சித்தி அர்த்தம் அங்க என் சந்தி வருது. ஆமா சித்தியர்த்தம். शिखरं जगाम. पार्वत्याः तपकारणेन पश्चात् तत् हिमालय शिखरं गौरीशिखरम् इति नाम्ना विख्यातम् अभूत्. पदार्थः अनुरूपेण யோகிய ரூபேன. இப்ப நிறுத்துங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க. இப்ப ஸ்ரீநாத் மௌர்யா சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லுங்க, அனுரூபேன அப்படிங்கிறது என்ன விதமான சமாசம்? திருப்தியாவா? இல்ல விபக்தி ரூபத்தை விட்டுருங்க, அனுரூபம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இப்ப எல்லாமே அவரே சொல்லிட்டா நம்ம நம்ம எப்படி ரூபஸ்ய யோகியமா யோகிய ரூபேனங்கன்னா ரூபஸ்ய யோகியம்னு வரும். அனுரூபேனங்கும் போது ரூபஸ்ய யோகியம் சொல்லலாம். ஓகே, படிங்க. அவருக்கு பின்னாடி எல்லாம் நம்ம பண்ற தப்பெல்லாம் அவர் தீர்த்திடுவார். நம்ம அட்லீஸ்ட் அந்த இடத்துல நிறுத்தி நம்ம திங்க் பண்ணணுன்றதுக்காக தான் அவங்கள ட்ரை பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட் படிங்க. விபக்தின்றது வேற, விபக்தின்றது வேற, சமாசான்றது வேற. முதல்ல சமாசா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய சுபந்தம் போடும் பொழுதுதான் நம்ம விபக்தி ரூபம் போடுவோம். சமாசா பண்ணும்போது சுபந்தத்தை தியக்தம் பண்ணிடணும். சுபந்தத்தை விட்டாதான் சமாசா பண்ண முடியும். அதை சந்தி பண்ணிட்டு பிராதிபதிகங்களை சேர்த்து சந்தி பண்ணிடணும். சந்தி பண்ண அலுக் சமாசா தவிர அது நம்ம நார்மலா யூஸ் பண்றது இல்ல. நார்மலா பண்ற சமாசாங்கள்ல அந்த சுப்பு என்ற அந்த பிரத்யங்களை நீக்கிட்டு மத்தது எல்லாம் மட்டும் நம்ம யோஜனை பண்ணி சப்ஜெக்ட் டு சர்டன் ரூல்ஸ் வி கன்ஸ்ட்ரக்ட் ஒன் சமாசா. அநேகானாம் பதானாம் ஏகபதி பவனம். ஏகபதி பவனம்னா ஏகபதமா பண்ணும் பொழுது 2 அல்லது 3 அல்லது 4 அல்லது பல பதங்களை சேர்த்து ஒரு பதமா பண்ணும்போது அவைகளினுடைய சுபந்த பிரத்யங்களை நீக்கிவிட்டு சேர்த்த பிறகு முடிவில் அதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது எந்த விதமான விபக்தியில வருதோ அந்த சேர்த்து கடைசி பதத்தினுடைய அந்த ரிசல்ட்டா வந்திருக்க பதத்தினுடைய பலனா வந்திருக்க பதத்தினுடைய விபக்தி ரூபத்தை அதுக்கப்புறம் சேர்த்துரும். இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது வேற சஷ்டி தத்புருஷவா இருக்கலாம், அது சப்தமியில வரலாம், பிரதமால வரலாம், தித்தியால வரலாம், எதுல வேணா வரலாம். அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால நம்ம நிறைய முறை கன்ஃபியூஸ் ஆகணும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம ஜாக்கிரதையா பார்த்துருவோம். நெக்ஸ்ட் அபினிவேஷேன படிங்க. படிங்க.
அபிநிவேதன ஆக்ரஹேன நிவேசேன மெதுவா அது கரெக்டா படிங்க. நிவேதேனன்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஆமா நிவேதன சொன்னாங்க, நிவேசேன மெதுவா படிங்க. அபிநிவேசேன ஆக்ரஹேன ஆக்ரஹேன எடுத்துக்கொண்டுன்னு எடுத்துக்கலாம். கிரகம் அந்த இதை டிசைர் எடுத்துக்கொண்டு. நெக்ஸ்ட் என்ன பிரத்யயம்? கரியசா. கரியஸ்ன்றது என்ன சப்தம்? எப்படி வருது? இயேசுன் பிரத்யயம் எல்லாம் படிச்சிருக்கோமா? வியாச வித்யா மந்திரல இஷ்டன் இயேசுன் பிரத்யயம் கரியஸ் சப்தம் படிச்சிருக்கோம் நம்ம. கரியஸ் அப்படிங்கிற சப்தம், கரியஸ் சப்தம் வந்து கரியசான்னு வரும்பொழுது திருத்தியா விபக்தியில வந்திருக்கு. இது நாமளே ஒவ்வொருத்தரும் சொல்லணும். ஏன்னா எல்லாமே அவரே சொல்லிட்டா நம்ம எஃபர்ட்டே போடாம இருந்தா நமக்கு வந்து அந்த அபியாசமே வராது. அதனால மெதுவா பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க சொல்ற மாதிரி மெதுவா பண்ணும், பட் கரெக்டா பண்ணிப்போம். நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க மாதா. கரியசா பூஜ்யதமேன. தமேன வந்திருக்கு, தரம் தமப் வந்திருக்காங்க. பூஜ்ய தமஹ தேன, பூஜ்ய தமா பூஜ்ய தமேன. இங்க வந்து புல்லிங்கமா பூஜ்ய தம தேன, பூஜ்ய தரம் பூஜ்ய தமம். நெக்ஸ்ட் குருனா. இங்க ஒரு கேள்வி தயவு செஞ்சு. அப்போ இப்போ நீங்க கரியசான்னு சொன்ன, நீங்க செகண்ட் விபக்தின்னு சொன்னீங்களே மகாதியா, அப்போ பூஜ்ய திருத்தியா கரியசான திருத்தியா. ஓகே தென் ஓகே தன்யவாத். குருனான்றது என்ன? நெக்ஸ்ட் வேர்டு பாருங்க, குருனா அதுவும் வந்து திருத்தியா விபக்தி. குருனா கரியசா எல்லாமே திருத்தியா விபக்தி. அபிநிவேசேன அக்ரஹேன அதுவும் திருத்தியா விபக்தி. அனுரூபேன திருத்தியா விபக்தி. ஆமா அதாங்க எனக்கு காதுல செகண்ட் விபக்தின்ற மாதிரி இருந்துச்சு. தன்யவாதம். எல்லாமே வந்து திருத்தியா விபக்தி தான். குரு சகாராந்த, அது வந்து ஹலந்த சப்தம். குருனா பித்ரா, இது வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம பித்ரான்னு ஏன் வருது நம்மளே யோசிச்சு பார்க்கணும். பித்ரு சப்தம் அதனுடைய திருத்தியா விபக்தி. மாத்ரு சப்தம்னா மாத்ரா, பிராத்ரு சப்தம்னா பிராத்ரா அப்படின்னு சொல்லி பாத்துக்கணும். இதுல இந்த ரூபம் எப்படி வருதுன்னு கூட ஒரு நாள் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே கண்டினியூ பண்ணுங்க மாதம். குருனா பித்ரா பச்சாத்தபஹ சித்த யுத்ர காலம். சித்த யுத்தர காலம். அது என்ன மகதியா? சித்த யகாரம் அங்க வந்திருக்கு. சித்தி உத்தர காலம். சித்தி பிளஸ் உத்தரம் அப்படின்னா என்ன ஆகுவாங்க? சித்தி பிளஸ் உத்தரம்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல என் சந்தி வரும். ஏன் சந்தி வரும். அந்த எகார ஹாக் அதோட சேர்ந்து எழுதும் போது அப்படிதான் எழுதுவோம். ஆமா, அது உத்தர காலம்ங்கிறது சேர்ந்தது. ஆமா காலம், சித்த யுத்தர காலம். ததாசு சரியான இது சப்தமி பகுவச்சனம் ஜனேஷு. ததா தத் ஆத்யா. ஏன் இப்படி வந்திருக்கு? பிரஜா அப்படிங்கிறது ஆகார அந்தமா இருக்குது. அதனால வந்து இங்க ஸ்ரீலிங்க மகோதயா, ஜனம்ங்கிறது வந்து நபும்சலிங்கம். ஆமா, இது ஜனக அப்படின்னு வந்து இருக்கிறதுனால ராமேஷு அங்க வந்து ஷத்வம்னு பேரு. நத்துவம் மாதிரி இங்க ஷத்வம். இது எல்லாம் ஏன் வருது கூட நம்ம பார்க்கலாம். It won't take much time. ஒரு 5 minutes கூட பாத்துடலாம். இதெல்லாம் கூட ஒவ்வொரு நாளும் ஒரு கொசுறு செய்தியா பார்த்துட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் படிங்க. ததாக்கியா தத்து ஆக்கியா தஸ்யாஹ கௌரி இதி சஞ்ஞா. தத்து பிளஸ் ஆக்கியா ஜஸ்ட் சந்தி. சிகரம் சங்கம். கௌரி இது சஞ்ஞா. சஞ்ஞா நான் படிக்கல, சஞ்ஞா சூத்திரம் படிக்கிறோம் இல்ல. சஞ்ஞா இஸ் a name. ஸ்திரீலிங்கம், ஆகாராந்த ஸ்திரீலிங்கம். அதனாலதான் திருத்தியா விபக்தி வருது. என்ன வருது? சஞ்ஞையா அப்படி வருது. அதனால ஒவ்வொரு வார்த்தை படிக்கும் பொழுதும் இப்ப கௌரி அப்படின்னு ஈகாராந்த ஸ்திரீலிங்க இது அவ்யயம்
संज्ञया आकारान्तः स्त्रीलिङ्गः तृतीया विभक्तिः एकवचनं. நமக்கு எப்படி கணபதி மௌர்யா சொல்லி கொடுத்தாரு? Unless you tell this, you cannot go to the next line. नाम नाम ಇದು ನಾಮನ್ ಶಬ್ದ ಅದರಲ್ಲಿ ತೃತೀಯ ವಿಭಕ್ತಿ. சத்யாக நாம்னா அதாவது கௌரி இது ಸಂಜಯ ಅಥವಾ ನಾಮ್ನ பரம் சங்கம் ಶೃಂಗಂ கொம்பு மாதிரி உச்சம் ಶೃಂಗವೇ ಶೃಂகையும் கொம்பு இரட்டை கொம்புடைய மாடு. அப்ப இந்த இடத்துல சிங்கம் ஏன் வருது? சிக்கரம் இருக்குல்ல, உச்சியில் இருக்குல்ல, கொம்பு மாதிரி இருக்குல்ல, மாட்டு கொம்பு மாதிரி எல்லாம் இருக்குது. மலை உச்சி, மலை உச்சி, சிங்கவேரிபுரம் உச்சி. மாட்டு என்னது? அது வந்து சிங்கம் மாதிரி ஒரு உச்சி மாதிரி தான் இருக்கு, 2 கொம்பு இருக்கு, அதுதான் அதனுடைய உச்சி. ஜகாம யயவ் நான் 6 மணி கிளாஸ் முடியுமா? அதுக்கப்புறம் அது லிட்ல கார்டு அதனால யா வந்து அந்த யா தி அப்படின்னு வரும். சோ ஒன்னொன்னு வரும்போது அதனுடைய தாத்து என்ன? கம் தாத்து, கம் ருங் அப்படிங்கிற தாத்து அதனுடைய லிட்ல காரம். அதுல தித்தம் ஆகுது, தித்தம் ஆகுது. அந்த ஜகாம அப்படிங்கிற தித்தம் ஆகுறதுனாலதான் தித்தம் எல்லாம் படிச்சோம் இல்ல, தித்த பிரகரணம் ஒண்ணு இருக்கு, அதுல இருந்தா இதெல்லாம் வருது. அனச்சீச்ச இஸ் ஒன் ஆஃப் த சூத்திரம்ஸ் இந்த தித்த பிரகரணம். அதே மாதிரி யகாரம் தித்தம் ஆகுறதுனாலதான் யயௌ அப்படின்னு வருது, யா தி அப்படின்னு வருது, யயௌ அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் படிங்க, சமாசக படிங்க, படிச்சு படிங்க. இல்ல சம்பத் ஒரு நிமிஷம். இந்த சமாசம் படிக்கும்போது நம்ம முன்னப்பட்டோம், இது ரிவர்ஸ்ல இருந்து படிச்சா நான் ஒரு தடவை படிக்கிறேன், ஏன்னா ஓகே 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால ரிவர்ஸ்ல இருந்து படிக்கணும். சரி, நீங்க படிச்சு காமிங்க, எப்படி படிச்சு படிக்கிறதுன்னு படிங்க. இப்போ அனுரூபியா அந்த ஸ்லோகத்துல வந்த வார்த்தை அனுரூபாபி நிவேச தோஷினா அப்படிங்கறதுதான் ஸ்லோகத்துல வந்த வார்த்தை. அத ஃபர்ஸ்ட் விபக்தி பிரிக்கிறாரு, அனுரூபாபி நிவேச தோஷி தேன. சோ சமாசத்திலிருந்து பிராதிபதிகத்திலிருந்து விபக்தி பிரிச்சுட்டாரு தேன அப்படின்னு. இப்போ இந்த அனுரூபா அத வந்து அந்த அனுரூபாபி நிவேச தோஷிங்கிறத முன்பக்கம் பார்த்தோன்னா பிரிக்கிறார். அனுரூபாபி நிவேசேன துஷ்யதி இதி, அது சேர்ந்துதான் அந்த அனுரூபாபி நிவேச தோஷின்னு வந்துருக்கு. சோ துஷ்யதி அந்த இந்த பதம் இது கூட சேர்ந்ததுனால இப்படி வந்ததுன்னு காமிச்சாரு. இப்போ அந்த அனுரூபா நிவேசனங்கிறத அந்த சமாசம் எப்படி வந்ததுன்னு அனுரூபாபி நிவேசஹா தேன. சோ அப்படின்னு அந்த சமாசத்துக்கு விபக்தி தனியா பிரிச்சு அந்த சமாசம் சொல்றது. அதுக்கப்புறம் இந்த அனுரூப நிவேச தோஷி, நான் ரிவர்ஸ்ல வந்துட்டே இருக்கேன். அனுரூபே அபி நிவேசஹா அப்படின்னு இப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் சமாசம் பிரிக்கிறார். இப்போ நெக்ஸ்ட் இந்த அனுரூப நிவேசஹா, அனுரூபே நிவேசஹா அப்படிங்கிற அனுரூபஹா ச அசௌ அபி நிவேசஹா ச அப்படின்னு கடைசியில முடிச்சுட்டு திரும்பி இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்றது, அனுரூபாபி நிவேசன தோஷினா அப்படின்னு. சோ நிதானமா படிச்சாதான் நாம முன்னாடி எக்ஸ்போஸ் ஆறதுக்கு அப்பதான் இது புரியும். அதுக்காக ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல். ஓகே சம்பத், எனி அதர் திங் யூ வாண்ட் டு டெல்? இல்ல எல்லாரும் அபியாசம் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அனுரூபாபி நிவேச தோஷி தேன அப்படின்னு எழுதினா போதும் இல்லையா? திருத்தியா புருஷ சமாசக அப்படின்னு இல்லையா மகோதயா? ஆமா, தேன திருத்தியா. பாக்கி
பாக்கி எல்லாமே நமக்கு அது வந்து எப்படி ஒன்னொன்னா பிரிச்சு காமிச்சிருக்காங்க. அது கடைசி வந்து பார்த்தோம்னா அனுரூபாவி நிவேஷ தோஷி தேன, இதுதான் வந்து அதோட விக்கிரகம் வந்து. கர்மதாரிய சமாசக அனுரூபக அபினிவேஷக ஒண்ணு. அதுக்கப்புறம் அனுரூபே அபினிவேஷகன்னு சொல்லிட்டு வேற மாதிரி அது பிரிக்கிறாங்க. அது வந்து சப்தமியில வந்து பிரிச்சு காமிச்சிருக்காங்க. அடுத்தது அதனால திருப்தியா கிடையாது. இட் ஹேப்பன்ஸ் டு பி திருப்தியா தேன நெக்ஸ்ட் ஒரு வார்த்தை வர்றதுனால தேன துஷ்யதி அதுன்றதுனால திருப்தியா தத்புருஷ சமாசமா மாறுது. கடைசியில தேன துஷ்யதி அப்படினால தோஷின்னு வரும். அப்ப தோஷின்னு வரும். அதனுடைய மறுபடியும் ஒரு செகண்ட், அதாவது ரூபத்துக்கு யோக்கியமான எய்ம வச்சின்றதனால் சந்தோஷப்படுகிறான் துஷ்யத்தி. அந்த ஆள்னால இங்க துஷ்யத்தி சந்தோஷப்படுகிறான். இந்த நாள் அப்படிங்கிறது திருப்தியா வந்து இப்போ வந்து அதனுடைய விக்கிரகாக்கு எங்க முடியுதுன்னா 3வது லைன்ல தான் முடியுது. அனுரூப அபினிவேஷ தோஷி தேன தோஷின்னு தோஷின்னு அந்த சப்தம். ஆனா ஸ்ரீலிங்கனால தோஷி தேன. செகண்ட் லைன், தேர்ட் லைன்ல அதோட ஆன்சர் தான் மறுபடியும் அதே. அனுரூப அபினிவேஷ தோஷினா அது வரல இருக்கு. அந்த விக்கிரக வாக்கியத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் கோஸ் அப் டு தட் ஒன் ஜஸ்ட் பிஃபோர் கௌரி சிகரம் வார்த்தைக்கு முன்னாடி வரலும் அது இருக்குது. ஆனா ரிப்பீட் ஆகும். ஒவ்வொரு முறையும் அது ரிப்பீட் ஆயிருக்கு. நீங்க வந்து அந்த ஹோல் ப்ராசஸ் பிரக்ரியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கௌரி சிகரம் கௌரியாக சிகரக கௌரி சிகரக தம். இதுவும் வந்து ஒரே ஒரு சமாசா தான். அந்த ஒரு சமாசாவுடைய தித்தியா விபக்தி ரூபம். அதனால கௌரியாக சிகரக கௌரி அவங்க தவம் பண்ணதுனால அந்த சிகரத்துக்கு பேரே கௌரி சிகரம்னு வந்துருச்சு பேர். ஆத்யா அப்படின்னு பேர். நாம்னா சஞ்சயா இங்க எல்லா பர்யாய பதமும் வந்துருக்கு. பர்யாய பதம் தனியா அவங்க கொடுக்க வேண்டியது இல்ல. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்யாய பதம் வந்துடும். ஆக்யா சஞ்ஞா நாம இதெல்லாம் வந்து பர்யாய பதம். அதனுடைய திருப்தியா இருக்கு. சஞ்ஞயா நாம்னா ஆக்யா அப்படின்னு வரும். படிச்சிடலாம். இன்னும் 15 minutes இருக்கு. ஒரு இன்னொரு சமாசம் இருக்கு. கிருத்தஜ்ஞானுஜ்ஞா அப்படிங்கிறது கிருத்தா அபியனுஜ்ஞா யாருக்காக அனுமதி கொடுக்கப்பட்டதோ அவள் அந்த கௌரி சிகர் அந்த முன்னாடி மயில்கள் என்ற மயில்களினால் பிரசித்தமான சிகரத்திற்கு சென்றாள். பிறகு ஜனங்களால் கௌரி சிகரம் என்று கூறப்பட்டது. இங்க ஹிமவானோட இது ஒரு கேரக்டர். மகள் இவ்வளவு உயர்ந்த எண்ணத்தை ஒரு ஈம வச்சுருக்கான he is happy. அதான் சந்தோஷினா. யாருக்காக கொடுக்கப்பட்டதோ அனுஜ்ஞா அவள். கிருத அபியனுஜ்ஞா. குருனா குருன்ற வார்த்தை இங்க வந்து அப்பாவுக்கு வந்து குருன்ற வார்த்தை பயன்படுத்திக்கப்பட்டுள்ளது. இதுல இருக்க தாற்பயம் என்னன்னா வந்து அந்த காலத்துல வந்து பார்வதியாவா இருந்தா கூட அப்பா அவங்க யார் யாருக்கு இப்ப அப்பா கூட இருந்தப்ப கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பாவோட அனுமதி பெற்றுதான் தவம் பண்றதுக்கு போறாங்க. பெரியோர்கள் மூத்தோர்கள்ன்ற அந்த சென்ஸ்ல எடுத்து. ஆமா 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 ஆமா. அதே மாதிரி இந்த தக்ஷ யஜ்ஞத்துக்கு போகும் பொழுதும் வந்து அந்த அனுமதி பெற்று இப்பதான் போயிருக்கணும். ஃபுல்லா வந்து மூணு மனசோட சம்மதங்கள் கிடைச்சப்பறம் தான் போயிருக்கணும். இதெல்லாம் தான் வந்து அந்த புராணங்கள்லயோ அந்த இதுல வந்திருக்கு அதனுடைய தாத்பரியம். அதே மாதிரி இங்க குருனாங்கிறது இந்த இடத்துல ஹிமவான் தந்தை தான். அத கூட கரியசா பூஜிக்க தகுந்த தந்தை அப்படின்னு அவரும் சாதாரண ஒரு ஹிமவான் அவ்வளவுதான். ஒரு ராஜா, ஒரு குட்டி பிரதேசம். அகில
சராச்சரத்துக்கும் எல்லா பிரபஞ்சங்களுக்கும் நான் அவங்க கிட்ட பார்வதி கிட்ட தான் எல்லாமே உதயமாச்சு. எல்லா சக்தியும் அவங்களதான். அப்படி இருந்தாலும் இந்த அவதாரம் எடுத்த பொழுது அவங்க இந்த மாதிரி மற்றவர்களுக்காக அந்த மாதிரி ஆச்சாரம் வரணுன்றதுக்காக பண்றாங்க. இல்ல, எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன்ஸும் உண்டு. அப்பாவோட பேரு தான் கேட்கணும், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதுக்கு எக்ஸப்ஷன் யாரு? பிரகலாதன். சோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அதுவும் உண்டு. பட் எந்த நேரத்துல எப்படி வரணுமோ அது மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் போ. நெக்ஸ்ட் படிக்க மத்த யார் படிக்கிறீங்க? மங்கேக்கட்ட உண்மையா மத்த படிக்கிறீங்களா? விமுச்யசா ஹாரமஹார்ய நிச்சயா விலோலயா விலோலயஷ்ட பிரவிலுப்த சந்தனம் சந்தனம் பாலாருணபப்ருஹு பப்ருவல்கலம் பயோதரோத்சேத விஷீர்ண சம்ஹதி. படிக்கிறீங்களா இல்ல மகோதயா படிக்கிறீங்க? ஒரு செகண்ட், லாஸ்ட் ஆன்சர் சொன்னேன். அனுரூபம்ங்கிறது அவ்யயீபாவ சமாசம். ஆமா, அவ்யயீபவம். அவ்யயீபாவ ரூபம் ரூபஸ்ய யோகியம். மகோதயா படிங்க, டைம் கம்மியா இருக்கு. அன்வயः அஹார்ய நிச்சயா. அஹார்ய நிச்சய அசைக்க முடியாத முடிவுடன் கூடிய சா பார்வதி விலோலயஷ்டின் பிரவிலுப்த வந்த சந்தனம். அதாவது முன்காலத்துல மார்பிள சந்தனம் தடவிப்பாங்க. அந்த சந்தனத்துல நெக்லஸ் இல்லாட்டி கழுத்துல மாலை போடும்போது அந்த மாலை நடக்கும்போது மாலை அசைஞ்சு அந்த சந்தனத்தெல்லாம் எடுத்துரும். சோ அததான் காளிதாசர் சொல்றாரு. விலோல அசையும் எஷ்டி, ஒரு மாலை நெக்லஸ், அந்த கயிறுடன் கூடிய நெக்லஸ், ஸ்ட்ரிங் ஆஃப் நெக்லஸ், அததான் எஷ்டி. பிரவிலுப்தனா அது அந்த மார்பிள பூசின சந்தத்தை எடுத்துரும். சோ பிரவிலுப்த சந்தனம், சந்தனத்தை எடுத்து விடுகிறது. ஏன்னா அசைறதுனால சந்தனம் தடவி இருக்கிற சந்தனம் போயிடும். ஹாரம் மாலை. விமூச்சிய, இப்ப பார்வதி தபம் செய்யறதுக்காக she is dressing herself. சோ முன்னாடி போட்டிருந்த இந்த மாதிரி மாலையை, அந்த மாலைக்கு தான் இந்த உதாரணம் கொடுக்கிறாரு. விலோல இஷ்டம் பிரவிலுப்தி சந்தனம். இந்த மாலை இந்த மாதிரி பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன். விமூச்சிய ரிமூவ் பண்ணி பால அருண பப்ரு. பால அருண பப்ருன்னா பார்வதியோட நிறம் உதய சூரியன் அந்த இருக்கக்கூடிய பிரவுன் கலர். பப்ருங்கிறது பிரவுன் கலர். சோ உதய சூரியன் அந்த கலர், அதுதான் பால அருண பப்ரு அப்படின்னு காளிதாசர் சொல்லியிருக்கார். வயோதர, அதாவது இப்போ she is மர உரி ஆடைகளை தரிக்கிறாள். சோ அத வயோதரோத்சோத விசீர்ண சம்ஹதி வல்கலம் பவந்த. வல்கலம்னா மர உரி ஆடையை தன்னுடைய அப்பர் போர்ஷன்ல இது பண்ணிக்கிறார். வல்கலம் தரிக்கிறாள், அவ்வளவுதான். வல்கலம் தரிக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம், நமக்கு அந்த குரூப்ல நிறைய டாக்குமெண்ட் போட்டிருக்கு இந்த குமார சம்பவத்துக்கு. தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து, இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து, காளிதாசனுடைய இது மல்லிநாதனுடைய கமெண்ட்ரி எல்லாமே நம்ம குரூப்ல போட்டிருக்கு. அதை ஒழுங்கா பயன்படுத்திக்கங்க. அது எல்லாம்
படிச்சுட்டு வாங்க. இது ஒண்ணு மட்டும் இல்ல, நம்ம அந்த மஞ்சள் கலர் புக்ல மட்டும் கிடையாது, இது இல்லாம எக்ஸ்ட்ராவா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கு. கதை சுருக்கம் தனியா கொடுத்துருக்கு, வெறும் இங்கிலீஷ் கமெண்ட்ரி மட்டும் தனியா கொடுத்துருக்கு. இவ்வளவு டாக்குமெண்ட் இருக்கு. அது எங்க போட்டாங்க, எப்ப போட்டாங்கன்னு கேக்குறீங்க. குரூப்ல பாத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் பயன்படுத்தி எல்லாத்தையும் படிச்சு நீங்களே நோட்ஸ் எழுதிக்கங்க. அதெல்லாம் பண்ணிட்டு கிளாஸுக்கு வந்தா உத்தமம். இல்ல கிளாஸுக்கு வந்து நீங்க கேட்டு அதுக்கப்புறம் படிச்சாலும் சரி, எப்படியோ ஒண்ணு அதை படிச்சுக்கோங்க. அதெல்லாம் இருக்குன்றத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இது சொன்னேன். தன்யவாத. கண்டினியூ பண்ணுங்க மோட்டிவ். தமிழ்ல சொன்னாலும் இப்ப இந்த பதார்த்த சரி பெறும். அகாரிய நிச்சய, அனிவாரிய நிச்சய, steadfast decision. பிரவிலுப்தம், பிரவிலுப்தம்னா ரிமூவ். பயோதரயோகோ மார்புகள், உரசேதேன உச்ராயேன விசீர்ணா விகட்டிதா, ஹாரம் முக்தாவளி, முக்தாவளினா முத்துமாலை, சம்ஹதி, சம்ஹத்தின்னா இங்கிலீஷ்ல சொன்ன காம்பாக்ட்னஸ், அவய சம்லேஷா சான்ஸ்கிரிட்ல, பாலாருண பப்ரு, அதாவது பால அருண பப்ரு, இளம் சூரியனின் கலர், பாலார்க்க பிங்கள சதுரசம், அதாவது பால அப்படின்னா இளம், அர்க்கன சூரியன், பிங்களன பிங்கள கலர், சதுரசம் அதை போல. மற்றபடி இது ஒண்ணும் இல்லை. இது ஆஹாரியன் இருக்கு, நெய் சமாசம். ஹர்த்தும் யோகியா ஹாரியா, இப்போ வந்து அது இல்ல ஹாரியா, சோ அசைக்க முடியாத நம்பிக்கை, அதான் அஹாரிய நெய் சமோசம். அஹாரிய நிச்சயோ நிச்சயா யஸ்யாஹ சா, அஹார நிச்சய பகுவிருஷி. ஏன்னா இது வந்து பார்வதியை குறிக்கிறது. அசைக்க முடியாத நம்பிக்கை எல்லாம் குறிக்கவில்லை, பார்வதியை குறிக்கிறதுனால அஹார நிச்சய, அஹாரிய நிச்சய. விலோலாஹா, விலோலனா அசையிறது, விலோலாஹா ச தாஹா யஷ்டயஹா ச, விலோல யஷ்டய, அசையும் மாலை, விலோல யஷ்டயஹா, அதாவது அசையும், அசைகிறது, அதேதான் மாலை. அதனால்தான் விலோலாக அசைகிறது கூட அதேதான் மாலை. இஷ்டயகாச்ச விலோல இஷ்டயகா, கர்மதாரை சமாசம். ஏன்னா மாலையை குறிக்கிறது, அசையுங்கிற ஒரு விசேஷம் கொடுக்கறதுனால கர்மதாரை. பிரகர்ஷேன விலுப்தம், அசைவதனால் மறையுது, சந்தனத்தை எடுக்கிறதுனால விலுப்தம், அது பிரவிலுப்தம் அப்படின்னு வந்துட்டு. விலோல எஷ்டிபிகி பிரவிலுப்தம், திரும்பி அந்த பதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அப்புறம் பயோதரா சத்தா விசீர்ணா சஹதி, விசீர்ணா சம்பதி, பயோதர உற்சாகேன விசீர்ண சம்பதி. மொத்தவನು பாலாருண இளமையான சூரியன், பால அருணகா இவ பத்ரு. சோ இதுல வந்து நம்ம சந்திர இவ முகம் அப்படிங்கிற மாதிரி இளம் சூரியனை போன்ற கலர். சோ அதான் பால அருணகா இவ பத்ரு, கலரை டிஸ்கிரைப் பண்றது. சம்பாவனா வரும் இல்லையா, சம்பாவன கர்மதாரி, பால அருணகா இவ சந்திரமிக முகம். ஆமா, விசேஷ பூர்வ பத கர்மதாட்ச, அது விசேஷ பூர்வ பத கர்மதாட்ச. சாந்தி மந்திரம் சொல்லிடலாம். सर्वे सन्तु निरामयाः, सर्वे
सर्वाणि पश्यन्तु मा कश्चित् प्रभाकरे ధన్యవాదం మహోదయ, ధన్యవాదం మాత. கிளாஸ் வரதுக்கு முன்னாடி சின்ன ஒரு எக்ஸசைஸ். அஸ்ஸு தாத்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சது அதுதானே. நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சது அஸ்ஸு தாத்து தான் இருக்கும். அஸ்ஸு தாத்துனுடைய பவிஷ்யத் காலம் ரிட்டு லகாரமும் லிட்டு லகாரமும் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் நம்ம வியாக்கரணத்துல சின்ன அம்சங்கள் நம்ம பார்த்துருவோம். இது நம்ம பாட சம்பந்தப்பட்டதுதான். நம்ம நாராயண மோதியா நடத்துற கிளாஸ்ல சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணிருக்கு. அது சம்பந்தப்பட்டதுதான். அது அப்பப்போ நம்ம சின்ன துணுக்கா படிச்சுட்டு வந்துருவோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அஸ்ஸு தாத்துனுடைய ரிட்டு லகாரம் பவிஷ்யத் காலமும் லிட்டு லகாரமும் என்ன ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இப்பவே கிளாஸ்ல இப்பவே தெரியும். அஸ்ஸு தாத்துனுடைய லிட் லகாரம் என்ன வரும்? பவிஷ்யதி மகோதயா. ஓகே. அதனுடைய லிட் லகாரம் பபுவ. பபுவ ஏன் அப்படி வருது? இப்ப இதுக்கு இந்த வேற கேள்வி கேட்கிறேன். பூதாத்தினுடைய லிட் லகாரம் என்ன? பூதாத்தினுடைய லிட் லகாரம் என்ன? பவிஷ்யதி மகோதயா. அது பவிஷ்யதி தான் வரும். ஆமா, அதுவும் லிட் லகாரமும் அதே தான் வரும். இதை அப்சர்வ் பண்ணிக்கங்க. சோ இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் ஒண்ணுன்னா வரும்பொழுதுதான் நமக்கு இந்த அந்த அநேகால் சித்துன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி அலோன் தஸ்ய அப்படின்னு வந்து அந்த ஏன் அந்த அந்தஸ்ய அப்படின்னு வருதுன்றதுக்கு சில விளக்கங்கள்லாம் இருக்கு. சோ அதுக்கு நெக்ஸ்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ధన్యవాదం మహోదయ, ధన్యవాదం. நாளைக்கு வச்சிருப்போம் கிளாஸ் இதே மாதிரி 4:30 to 6. ఓకే, ధన్యవాదం మహోదయ. మాతా ஒரு மாதா உமா மகேஷ் மாதா ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த கொஞ்சம் அந்த மகோதயா சொன்னாங்க பாருங்க, அதை அந்த இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அந்த அனுப்பிச்சி விடுங்களேன் ஃபைலை. இல்லை எனக்கு ஃபோன் போனதுனால எல்லாம் போயிட்டுமா மாதா, அதனால தான் நான் கேட்குறேன். சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம் மாதா, ப்ளீஸ். நான் நீங்க இருக்கக்குள்ளே நான் பாத்துறேன். ஏன்னா சில சமயங்கள் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது இருங்க. இப்போ நம்ம குரூப் போயிட்டோம். அந்த 3 டாட்டை தொட்டாச்சு. குரூப் போடவா, மீடியா போடவா? மீடியால நத்திங் இஸ் ஃபவுண்ட். தேங்க்யூ. ధన్యవాదం మాతా. ధన్యవాదం మాతా. థ్యాంక్ యూ.